لله الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في الفرقان الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تدري لعل الله يحدث بعد ذلك أمرا صدق الله العظيم. புகழ்வைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே அவனின் அன்பும் கருணையும் அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் முஃமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வல்லரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமான ஈமானை தருவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கைகளை எல்லாம் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தால் விரும்பிய வேலை விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலையும் கிடைத்துவிடும், விரும்பிய வாழ்க்கையும் கிடைத்துவிடும். இது அல்லாஹ்வுடைய அருள்கொடை. விரும்பிய வேலை விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை கிடைத்துவிடும், விரும்பிய வாழ்க்கையும் கிடைத்துவிடும். ஆனால் எதை விரும்பிய வேலையில அந்த நிம்மதி இருக்காது. இவன் தான் விரும்பியிருப்பான் அந்த வேலை. விரும்பிய வாழ்க்கை அவன் விரும்பிதான் அந்த வாழ்க்கையை வாங்கியிருப்பான். கிடைத்த வேலை ஒன்று நிம்மதி இருக்கும், விரும்பிய வாழ்க்கை ஒன்று கிடைத்த வேலை ஒன்று நிம்மதி இருக்கும். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து. அல்லாஹ் அவனுக்கு எதுவோ அதை பார்த்து கொடுப்பான். நாலாவது ஒரு வகை, விரும்பிய வேலை ஒன்று கிடைத்த வேலை ஒன்று நிம்மதி இருக்காது, விரும்பிய வாழ்க்கை ஒன்று கிடைத்த வாழ்க்கை ஒன்று அப்பயும் நிம்மதி இருக்காது. சொல்ல வரக்கூடிய செய்தி, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், லா தத்ரி லஅல்லல்லாஹ யுஹ்திஸு பஅத ذلك அம்ரா. அதாவது இதற்கு பின்னர் அல்லாஹ் ஒரு புதிய காரியம் ஒன்றை உருவாக்க கூடும் என்பதை நீர் அறிய மாட்டீர். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன, அவனுடைய புதிய ஏற்பாடு என்ன என்பதை அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம். மனிதனுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? அவன் எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு துன்பத்தை, ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட அவனால என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. ஒரு சின்ன ஒரு ரிலேஷன், ஒரு குடும்ப வாழ்க்கை பொறுமையா இருக்க முடியாது. உடனே வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் என்பதாக மனிதன் முடிவெடுப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன் வ இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. இன்பத்தோடு துன்பத்தோடு தான் இன்பம் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். துன்பத்தோடு தான் இன்பம் இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அந்த துன்பத்தை, அந்த கஷ்டத்தை என்ன செய்யணும்? நம்ம கடக்கணும். கசப்பை உணர்ந்தாதான் மருந்து வேலை செய்யும். கசப்பான மாத்திரையை சாப்பிட்டாதான் மருந்து என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்ப அதுல சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால யாருமே ஈமான் கொள்ளல. ஒரு திட்டம் ஒண்ணு போடுறாங்க, மக்கால யாரும் ஈமான் கொள்ளல. அந்த இருக்குது தாயிஃப், அங்க போய் என்ன செய்யலாம்? அங்க நிறைய பேர் இருக்காங்க, அங்க போய் என்ன செய்யலாம்? ஈமானை பத்தி பேசலாம். அங்க எல்லாருமே ஈமான் கொண்டுருவாங்க. இங்க விட அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம் பலம் கிடைச்சிடும், உதவி கிடைச்சிடும் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. அங்க தலைவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு மார்க்கத்தை என்ன செய்யறாங்க? எடுத்து சொல்றாங்க. ஆனா நினைச்சதுக்கு அப்படியே நேர் மாற்றமா நடக்குது. நாயகம் அவர்களுடைய போட்ட திட்டம் வேறு, அங்கு நடந்தது வேறு. நபியை ஏத்துக்கல. என்ன நடக்க ஆரம்பிச்சது? அங்க உள்ள சிறுவர்களை இரு பக்கமாக வரிசையாக நிற்க வைத்து அவர்களுடைய கைகளில் கல்களை கொடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கச் சொன்னார்கள். கடும் வேதனைக்கு, கடும் துன்பத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளானார்கள். எந்த அளவு வேதனை அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கல்லடி பட்டு குதிகாலையே கல்லடி படுது. நபியினுடைய உடம்புல இருந்து தண்ணி வடிஞ்சு ஓடுற மாதிரி ரத்தம் வடிஞ்சு ஓடிச்சான். அது மட்டும் இல்லாம இன்னும் எப்படி அந்த
அந்த கொடுமையை எப்படி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல இருந்து ரத்தம் வந்து செருப்புடைய காலனியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலனி பாதமும் ஒட்டிக்கிச்சான். அந்த அளவுக்கு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஒரு இடத்துக்கு அப்ப அங்கிருந்து ஓடியே வராங்க. ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அவங்களுக்கு மயக்கம் தெரியுது, ஒரு மாதிரி நினைவுக்கே வராங்க, ஒரு நிலைக்கு வராங்க. வந்த பின்னாடி அல்லாஹ்ட்ட ஒரு அழகிய துவா ஒன்று செய்யறாங்க. என்ன துவா? ஒரு நீண்ட துவா. சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய தவறுனாலதான் இப்படி நடந்துருச்சு. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய இதை எடுத்து வைக்க போறாங்க, அங்க நடந்தது வேற. ஆனா நபி என்ன சொல்றாங்க? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் சொல்றதுல ஏதோ உன்னுடைய ஆற்றல் குறைபாடு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், உன்னுடைய நாட்டத்தை கொண்டு எதுவுமே இல்லை என்பதாக அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. இந்த துவா அல்லாஹ் கேட்டுட்டான். அல்லாஹ் கேட்டு மலக்குகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பிட்டான். அவங்களோட மலைகளை ஆட்டி வைக்கக்கூடிய அந்த மலக்குகளையும் சேர்த்து இறக்குறான். அந்த மலக்குகள் அந்த மலைகளை புரட்டக்கூடிய அந்த மலக்குகள் நபிக்கு சவால் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, யார சொல்லுங்களா, நீங்க அனுமதி கொடுத்தா இந்த 2 மலையும் உங்க மேல உருட்டி எடுத்துடுறேன், புரட்டிடுறேன்னு சொல்றாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த பொறுமை, அந்த நிதானம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய முதுகந்தண்டுகள் ஈமான் கொள்ளும் தானே, அவர்களுடைய முதுகந்தண்டில் இருக்கக்கூடிய அந்த சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள் தானே நினைச்சுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொன்னதுடைய வெளிப்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆக பொறுமைக்கு மேலாக கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி தான் இன்றைக்கு இத்தனை லட்ச கோடி முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய பொறுமை கஷ்டத்துடைய நேரத்துல, அந்த கஷ்டத்துடைய நேரத்தை எப்படின்னு கொஞ்சம் வர்ணிச்சு பார்க்கணும். ஒரு ஷேக் அவங்களுடைய சில முரீதுகள், சில அவங்களுடைய அசிஸ்டன்ட்கள், ஒரு ஷேக் அவங்களுடைய அசிஸ்டன்ட் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, 3 நாளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பசி தாகம் பயங்கரமா ஏற்படுது, ஆனா சாப்பிடறதுக்கு ஒரு தண்ணி ஒரு உணவு எதுவுமே இல்லை. 3 நாள் சீடர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பசியில் அங்கேயும் புரட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சீடர்கள் இருந்து ஒருவர் தன்னுடைய ஷேக பாக்குறாரு. ஷேக் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் எப்ப நான் சொல்லுவோம், நல்ல சாப்பிட்டா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சாப்பிட்டாச்சு, வியாபாரம் நல்லா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுடைய சூழல் நல்ல விதமாக இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லுவோம். அப்படிதான் நம்மளுடைய வளமை, அங்கேயும் அப்படிதான் வளமை. ஷேக் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, எல்லாரும் பசியில புரண்டுகிட்டு இருக்கிறாங்க, ஷேக் சொல்றாரு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற. உடனே என்ன செய்யறாங்க, இங்க எல்லாருமே சாப்பிடாம கிடக்குறாங்க, எல்லாருமே இன்னும் கொஞ்சம் விட்டா இறந்து போயிருவாங்க, அந்த அளவு பசியில உருட்டுக்கு புரட்டு கிடக்குறாங்க, நீங்க என்னடானா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களேன்னு கேட்கிறாங்க. அப்ப ஷேக்குடைய ஒரு அழகான ஒரு பதில், ஐயூபுடைய வரலாறு உனக்கு தெரியுமா சொல்றாங்க. ஐயூபுடைய வரலாறு தெரியுமா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்ன சொல்றாங்க ஷேக். அவங்களுடைய வாழ்நாள்ல பாதி, அதாவது ஒரு 60 ஆண்டு காலம் வச்சுக்கொள்ளலாம், பாதி என்ன செய்யறாங்க, நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க, கடும் நோய்க்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதை மனுஷனால ஜீரணிச்சிக்கவே முடியாது, கடும் நோய்க்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா அப்படியே பலமா திரும்ப கொடுக்கிறான். அவங்க எவ்வளவு காலம் நோயை அனுபவிச்சாங்களோ அதுக்கு 2 மடங்காக, அதாவது ஒரு 60 ஆண்டு காலம் அவங்க நோயை அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 120 காலம் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். அதாவது அனுபவிச்ச கஷ்டத்துக்கு 2 மடங்காக ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கொடுக்கிறான். இதான் குர்ஆனுடைய வசனம். நாம எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கான இன்பத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, கொடுத்துருவானா. அப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சா, நீங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்க, அதுக்கடுத்து ரொம்ப நல்லா இருந்தீங்க, இதுல இந்த 2ல அல்லாஹ் உங்களோட எப்ப ரொம்ப நெருக்கத்துல இருந்தா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்ப அல்லாஹ் ரொம்ப நெருக்கத்துல இருந்தான்னு சொல்லி கேட்கும்போது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகிய பதில், நான் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்துல, நான் உடம்பு சரியில்லாம இருந்த அந்த நேரத்துல காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் என்னிடத்தில் வந்து விடுவான், அல்லாஹ் என்கிட்ட வந்துருவான், ஐயூபே எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பான்.
என்கிட்ட வந்து என்ன செய்வான், ஐயூபே எப்படி இருக்குன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், கஷ்டமா தான் இருக்குது, அர்ஹமர் ராஹிமீன் நீ பார்த்துக்க அப்படின்னு நான் என்ன செய்வேன். ஆனா நான் நல்லா இருந்தேன், என்னது அதுக்கு 2 மடங்கா நான் நல்லா 120 ஆண்டு காலமா என்ன செஞ்சேன், நல்லா இருந்தேன். ஆனா அப்ப ஒரு தடவை கூட அல்லாஹ் என்ன செய்யல, பார்க்க வரல. இப்ப ஷேக் சொல்றாரு, இப்ப நாம கஷ்டத்துல இருக்கிறோம்ல, இப்ப அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். கஷ்டத்துல அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம கூட இருக்கிறான். நம்மளுடைய கஷ்டத்தை, நம்ம கஷ்டப்படுறத அல்லாஹ் பார்க்கறான். எப்படி அப்படின்னா, உம்மா வந்து நம்ம கேட்கிற பொருளை வாங்கி தந்துருவான், ஆனா உடனே கையில தரமாட்டான். அந்த புள்ள என்ன செய்யும், அந்த பொருளை வாங்குறதுக்காண்டி கையை தூக்கும், உடனே அப்படி ஒரு விளையாடுவாங்க. அதை எப்படி தாய் ரசிப்பாளோ அதே மாதிரி அல்லாஹ் கஷ்டமான நேரத்துல அல்லாஹ்வை நாம நம்மளுடைய விதி மேல அல்லாஹ்வை திட்டாம, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னைய அல்லாஹ் இப்படி ஒரு பாடாப்படுத்துறான்னு சொல்லி அல்லாஹ்வால நிராசையாகாம, அல்லாஹ்வை திட்டாம, அல்லாஹ் ஏதோ வச்சிருக்கிறான், இதுல ஏதோ புது விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், நமக்கு ஏதோ நல்ல முடிவு அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த வண்ணமாக ஒரு அடியான் இருக்கிறான்னு சொன்னா, அவனுக்கு அல்லாஹ் தஆலா பேருதவி அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். அப்ப நாம நம்ம வாழ்நாள்ல விரும்பிய வேலையோ விரும்பிய வாழ்க்கையோ எதை எதிர்பார்த்தாலும் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நிலைமை சரியில்லைன்னா பொறுமையா அல்லாஹ்வை திட்டாம, நம்மளுடைய அந்த காலத்தை திட்டுறதும் அல்லாஹ்வை திட்டுறதுதான், எல்லாம் என் நேரம் சொல்றோமா இல்லையா, இதுவும் அல்லாஹ்வை திட்டுறதுதான். அல்லாஹ்வை திட்டாம ஒரு பொறுமையோட அல்லாஹ் நல்ல முடிவை தருவான் என்பதாக நாம் இருந்தால், உண்மையா நாம அனுபவிச்ச கஷ்டத்துக்கு 2 மடங்கான பலனை, 2 மடங்கான இன்பத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தந்து வருவானாக. வாழும் காலம் எல்லாம் பொறுமையோடு எல்லா சோதனைகளையும் முறியடித்து இவ்வுலகத்திலும் மறுபுலத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்த புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்த புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.